திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கு ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா நாளைக்கு காலையில் மருதமலையில் திருக்குட நீராட்டு பெருவிழா, உத்திரகோசமங்கையில் திருக்குட நீராட்டு பெருவிழா. உத்திரகோசமங்கை என்பது காலத்துக்கு முற்பட்ட முதல் கோயில்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு பொன்னூசல் பாடினார் மாணிக்க வாசக பெருமானு. சீரார் பவழங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசல்லாடாமோ. போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசல்லாடாமோ. சாமிய பொன்னூசல்ல வச்சு ஆடுறதுக்காக முதல் பாடப்பட்ட தலம் உத்தரகோசமங்கை. மிக பழமையான கோயில். நடராஜர் இருக்கார், பிரம்மாண்டமான ஒரு நடராஜர் இருக்காரு. பச்சை கலரில் எப்பவுமே மரகத நடராஜர். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை அவருக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனக்காய் போட்டுருவாங்க நடராஜருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலத்தில் இன்றைக்கு நாளை காலை திருக்குட நீராட்டு பெருவிழா. போலவே பேரூர் மருதமலை முருகப்பெருமானுடைய கோயில். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை அப்படின்னு தேவர் பெருமானுக்கே நிறைய கொடுத்தது அந்த மலையில் நாளைக்கு குடமுழுக்கு. அதுக்கு வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. பாதி நான் பண்ணுவேன், மீதி நீ பண்ணுன்னு. பாதி தமிழ் கும்பாபிஷேகம், பாதி ஐயர் கும்பாபிஷேகம். ஒரு வித்தியாசமானது. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, செய்தி ஒன்றும் வரல, நானும் ஒருத்தரை கேட்கல. ஆக இதுவரைக்கும் எந்த சன்னிதானங்களும் கருவறைக்குள்ள போனதில்லை. இந்த நீதி சரியா இருந்தால் பேரூர் ஆதீனம், கௌமாரமடம், தென்சேரி ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் எல்லாம் நாளைக்கு கருவறையில் போய் அங்கே தீர்த்தம் விடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு எந்த ஆதீனமும் எந்த கோயிலுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் கருவறைக்குள்ள போய் தீர்த்தம் இல்லை. சொந்த கோயில்கள்லாம் நிறைய ஆதீனங்கள் வச்சிருக்காங்க. மதுரை ஆதீனம் வச்சிருக்காரு, திருப்பனந்தாள், திருவாடுதுறை, இப்படி ஒவ்வொரு சாமியும் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இந்து அறநிலையத்துறை சொல்றாங்க. இந்து அறநிலையத்துறை என்ன பண்ண போகுது? சேகர் பாபு வேற என்ன இருந்தாலும் பண்றா? சேகர் பாபு கிட்ட பேசுறதுக்கு அவங்ககிட்ட ஒரு விஷயமே இல்லாத சேகர் பாபு. அந்த ஆள் எதை கேட்டாலும் எல்லாம் நான் தானுங்கிறேன். இப்படி என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இது தமிழ்நாடா அல்லது உத்தரப்பிரதேசமா அல்லது பீகாரா? இப்போ மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டை போட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி அமுத்தி எரிக்கி பிடிச்சிருக்காங்க. கட்டுறதுக்கு அவரும் வந்துடுது. இங்கிருந்து நம்ம மாப்பிள்ளைங்க, மச்சாங்க, பங்காளிகள்லாம் ஓடுறாங்க டெல்லிக்கு. செங்கோட்டை கவுண்டர் போனார், எடப்பாடி கவுண்டர் போனார், கூட 2-3 கவுண்டர் போனாங்க, வேலுமணி எல்லாம். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு கேவலமான சூழ்நிலையில் ஓடிட்டு இருக்குது. இவர் நான் தான் பார்க்குறோங்கிறார் ஸ்டாலின். அவன் வாரிசு அரசியல் பண்ணுறவங்கிறேன். வாரிசு இருக்கிறவனால என்ன பண்ணுவேன்? ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, வாரிசு அரசியல் பண்ண முடியல. இந்தம்மா எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, வாரிசு அரசியல் பண்ண முடியல. எடப்பாடிக்கு இருக்குது, அவனுக்கும் வருவேன். அண்ணாமலைக்கு இருக்குது, அவனும் வருவான். அவங்க வரும்போது நம்ம பேசுவோம். ஆக இப்படி தமிழ்நாடு ஒரு கேவலமான சூழ்நிலையில போயிட்டு இருக்குது.
இப்போ எதை கேட்டாலும் சட்டப்படி நடக்குதுங்கிற, எதை கேட்டாலும் சட்டப்படி நடக்குதுங்கிற. அதே மாதிரி மதுபான கடைகள் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாடா அல்லது வேற ஏதாவதுமானு தெரியல. அதுக்கும் பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. பாண்டிச்சேரியில் அங்கே இல்லையா இங்கே இல்லையா, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கணுங்கிறாரு. இப்போ இந்தியா பூரா ஒழிச்சு போட்டு வா, இங்கேயும் ஒழிச்சிக்கலாம். என்ன அதான் புரியல. தமிழ்நாடு எப்படி இருக்குதுங்கிறது புரியாத காரணத்தினால இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நம்ம இது பேச போகிறது இல்லை. அதே மாதிரி கற்பழிப்புகள், அந்த வன்புணர்வுகள் பெரிய இடத்துலையும் அது நடக்குது, சின்ன இடத்துலையும் நடக்குது. அந்த பிள்ளை ஒன்று ஆடிட்டு இருந்தா அந்த கும்பமேளாவில் சாமியார்கள்லாம் நசுக்கிட்டு கிடந்தாருங்க. அவளை கூட்டிகிட்டு வந்து மிகப்பெரிய நடிகை ஆக்கிறோம்னு ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து கேரளாவில் நகைக்கடை ஓப்பன் பண்ணி அவளுக்கு தங்கத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பார்த்தா அவனும் உள்ளே போயிட்டான். இப்போ இந்த பாலியல் தொந்தரவில் அவனும் இப்போ ஜெயிலுக்குள்ளே போயாச்சு. இப்போ அதே மாதிரி ஆசிரியர்கள், இப்போ அதிகபட்சமாக ஆசிரியர்கள் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் மாணவிகளே தொந்தரவு பண்ணுறது ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஆசிரியரையே தொந்தரவு பண்ணுறது ஒரு பக்கம். இந்த பசங்க சின்ன பசங்களை பிடிச்சி என்னவோ பண்ணுறானுங்க. அவங்க ஆம்பளை வாத்தியார ஆம்பளை பையனை பிடிச்சிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டிவியில் போட்டு மரியாதை கெடுக்கிறானுங்க. இவங்களாவது என்ன பண்ணுறீங்க? துபாய் மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வா. இவன் எது பண்ணுறான்னா அதை அறுத்து விட்டுரு. அப்போ வேலை முடிஞ்சு போச்சு. அந்தந்த ஊருக்கு வேணும் நம்ம கத்தி நம்ம சார்பில் கொடுத்துட்றோம், நம்ம மடத்து சார்பில். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாடு வந்து மாறணும். தமிழ்நாடு மாறினா மட்டுமே நாம் இதை ஏதாவது செய்ய முடியும். அது மாறாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. எவன் ஆட்சிக்கு வந்தாலுமே லஞ்சம், லாவண்யம், இது எல்லாம். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு சட்டசபையில், எங்களுக்கெல்லாம் கார் வேணும், முதலமைச்சர் வாங்கி கொடுக்கணும், நாங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்க நடந்து போயிட்டு இருக்கிறோம்னு. பாவம் எம்எல்ஏவுங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 2 காரே வாங்கி கொடுக்கல. காரு மட்டும் இல்லை, அப்புறம் போகிறதுக்கெல்லாம் பெட்ரோல் போடணும். அப்புறம் ஒர்க் ஷாப்பு அரசாங்கமாக ஒன்று வச்சிடுதுன்னா கொண்டு போய் 4 நாளைக்கு ஒருக்க விட்டு ரெடி பண்ணிக்குவானுங்க. என்ன என்ன உனக்கு என்ன? இவங்க எவ்வளோ 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இன்னைக்கு. மத்திய அரசாங்கத்துலேயும் எம்பிக்களுக்கும் சம்பளம் வருது, எம்எல்ஏவுக்கு சம்பளம் வருது, எதிர்கட்சிக்காரனுக்கு சம்பளம் வருது, ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் சம்பளம், எம்எல்ஏ ஆகலைனாலும் அவனுக்கு பென்ஷன் வருது. ஆக மக்கள் இன்றைக்கு என்ன கஷ்டப்படுறாங்க அந்த ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா, மதியம் நான் போகும்போது பார்க்க ரோட்டோரம் அந்த குழி தோன்ற தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் அவங்க படுற கஷ்டம்னா அளவில்லாத கஷ்டம். அவங்க வந்து அந்த குழியை தோண்டி அதில் வர்ற கூலியை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்கணும். இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுமே சரியில்லாமல் இருக்குது. எல்லாருமே தனித்தனியாக தனியார்கள் வந்து நாங்கள் பள்ளிகள் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய பள்ளிகள் நடத்திட்டு இருக்கானுங்க. அவங்க வருமானம் பண்ணிக்கிறாங்க. அரசு பள்ளிகள் நடத்தணுமில்ல. அதே மாதிரி அரசு பள்ளிகள் இருக்கிறவங்களுக்கு தேவையான கட்டடங்கள், பொருட்கள், கழிவறைகள் இதெல்லாம் சுத்தம் இல்லை. இங்கே ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இப்போ இந்த பேரூராட்சியில் ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் முதல் போனதையும் பள்ளிகளுக்கு போகிறாரா கழிவறை பார்க்கணும், மருத்துவமனைக்கு போகிறாரா கழிவறை பார்க்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த இடம் சுத்தமாக இருந்தால் மாத்திரமே அந்த குழந்தைகள் சுகாதாரமாக இருக்க முடியும். ஆக குழந்தைகளுக்கு தேவையானது கல்வி. அந்த கல்வியை ஒழுங்காக கொடுத்தாலே இந்த நாடு எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்துடும். ஏன்னா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி, நல்ல கல்வியை கொடுத்தா, தரமான கல்வியை கொடுத்துட்டா நல்லா வந்துடும். இப்போ மும்மொழி கொள்கைங்கிற மும்மொழி என்ன? மும்மொழி ஹிந்தி படித்தவனால இங்கே கக்ஸ் கழுவிட்டு இருக்கிற நீ என்னவோ அங்கே போய் உட்காந்து டெல்லியில் நீ மும்மொழி படித்தா அது கிடைக்கும். என்னையே கிடைக்குது மும்மொழி படித்தா. இன்னைக்கு உலகம் பூரா மிகப்பெரிய அளவில் மருத்துவர்கள், என்ஜினியருங்க. இப்போ ஐயா இங்கே நம்ம போத்தம்பாளையத்து பக்கத்தில் ஒரு ஐயா வந்து பெரிய அந்த நாட்டினுடைய பிளானிங் இன்ஜினியராக இருக்கார் அமெரிக்காவில். அவங்கெல்லாம் இங்கேருந்து போய் அவங்க பிள்ளைங்க பசங்க எல்லாருமே டாக்டர் இருந்தாலும் ஒரு பெரிய மாகாணமே அவர் கையில் இருக்குது. அப்போ அவர் எப்படி போனார்? சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிச்சுட்டு இங்கேருந்து போய் அந்த நாட்டுக்கு போய் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்காரு. ஆக நாமும் அந்த நிலைக்கு வரணும்னு சிந்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை நம்ம ராக்கெட் விட்டவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால் என்ன சொல்லிட்டு இருந்தா
சனீஸ்வரன் கோயிலுக்கு மேலே ராக்கெட்டு வரும்போது விண்வெளி ஏரோப்ளான் எல்லாம் வரும்போது நின்று போயிரும்னு சொன்னாங்க. ஏன்னா உலகத்தினுடைய மையப்புள்ளி அதுதான் அங்கே சக்தி இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டார். நாங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டார். வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சிவன்கிறவர் என்ன வடநாட்டில் போய் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வந்ததான் இதெல்லாம் இது சமஸ்கிருதத்தில் வந்து வேத காலத்துக்கு முந்தைய இதிகாச காலத்துக்கு முந்தைய இந்த விண்வெளி ஆய்வுகள்லாம் இருந்திருக்குதுங்கிறாரு. பாருங்க, அவரு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம்னு சொல்கிறாரு. இந்த ஆள் நான் சமஸ்கிருதம் படித்து அது ஆக மக்கள் எவ்வளவு அறிவு கெட்டவர்களா பண்ணணுமோ. ஏன்னா சமஸ்கிருதத்தை பேசினாத்தான் அவன் மோடி இவனுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுப்பேன், 2 காசு கிடைக்கு. அது எல்லாமே கூலிக்கு மாறி அடிக்கிறாங்க. பணம் பணம் பணம். எங்கேயாவது லஞ்ச லாவண்யம் இல்லாத இடம் இருக்குதா? இன்னைக்கு காலையில் ஒரு பக்கம் சேவூர் போகிற ரோட்டில் உள்ளே போனால் ஒரு மதுக்கடைக்கு முன்னால் பெண் காவலில் ஒருத்தர் நிற்கிறாங்க. ஹோட்டலில் வந்து அங்கே ஒரு சீட்டை கொடுத்துட்றாங்க உள்ள ஒயின் ஷாப்புக்கு. என்ன நடக்குது? அந்த அம்மாளுக்கும் தேவையாக இருக்குது, இல்லாட்டி காசு வாங்கணும். இப்படி உலகத்தில் பணம்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருடுறாங்க, செல்ஃபோன் திருடுறாங்க. வடநாட்டிலேருந்து வந்து ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள போன்னு திருடுறான். அரசாங்கம் ஒரு பக்கம் கைது பண்ணிகிட்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, எம்ஜிஆர் அருமையை பாடினார். அவன் ஒரு பக்கம் அடிச்சுட்டே தான் இருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, துப்பாக்கியில் சுடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் முந்தியெல்லாம் தடிகிடி அடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் எடுத்து புடுறான்ட்டாரு. ஒரே அடி, டமால் டுமில், கால் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சுன்னு செத்தும் போயிடுறானுங்க. ஆக இதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்படி இத்தனை பேர் நடந்தாலும் குற்றங்கள் குறையல. அந்த சென்னையில் இந்த பந்தாடுறாங்க கிரிக்கெட்டு, அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பேர், சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் சேர்ந்து பூரா செல்ஃபோன் திருடுறாங்க. ஆயிரக்கணக்கான செல்ஃபோனை திருடி இருக்காருங்க. எல்லாரும் போய் புகார் கொடுத்தாங்க. அந்த எண்ணெயெல்லாம் வச்சு போலீஸில் போய் அதை இப்போ தான் அதில் இருக்கிற செல்ஃபோனில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குதுன்னாங்க. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணால் ஒரே இடத்துல அத்தனையும் இருக்குது. அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இது என்ன நடக்குது? நீ வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அதை பண்ணுவேன், நீ வந்தால் இதை பண்ணுவேன். அவன் கர்நாடகார ஒன்றும் பண்ண முடியாது, அணை கட்ட முடியாது, ஆனால் உத்தரவு வந்து அதை பண்ண முடியும்னு இதோ தகராறு நடக்குது. அவன் நான் கட்டியே தீருவோங்கிறேன் துணை முதலமைச்சர் சிவகுமாரை. அது ஓடிட்டு இருக்குது. இப்போ கச்சத்தீவு உள்ள வந்துருச்சு. இப்போ இது ரொம்ப அநியாயம். என்னன்னா, இது பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்களும் இந்த குரல் கொடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து கடலில் இறங்குற மீனவர்கள் கைது பண்ணுறாங்க, படகையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறா இலங்கைக்கு. இலங்கை பெரிய நாடா, இந்தியா பெரிய நாடான்னு நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் நம்ம பிரதம மந்திரி இலங்கைக்கு போகிறாரு சம்பந்தம் கலக்கிறதுக்கு. நீ என்ன பண்ணுவாங்க போய்? கச்சத்தீவை இந்திரா காந்தி காசில் கொடுத்தது, கருணாநிதி வேண்டான்னு தான் சொன்னார். அந்த அம்மா கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அவைகளுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கொடுத்துருச்சு. அவன் எடுத்துட்டா கச்சத்தீவை. இப்போ இன்னைக்கு அதில் வந்து அன்னைக்கு இருந்த ஒப்பந்த அம்சங்களை பார்த்தீங்கன்னா வலகாய்ப்புள்ளா அங்கே போய் படகெல்லாம் பழுது பார்க்கலாம்னு எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு இப்போ கடலில் இறங்குனா கைது பண்ணி கொண்டு போயிடுறான். இப்போ லட்சக்கணக்கில் கேட்குறான் கோர்ட்டில். அங்கே லங்கையில் இருக்கிற கோர்ட்டுகள் என்ன தண்டனை கொடுக்குதுன்னா, லட்சக்கணக்கில் வந்து பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்து தான் அவனை கூட்டிகிட்டு வரணும். போட்டு அது இல்லை, அதையெல்லாம் விற்று போட்டுனாங்க. என்னடா நடக்குது? இது நாடா? அடுத்த நாட்டுக்காரன் உள்ளே வந்து அடிக்கிறான். நீங்கள் சொல்கிற உலகத்திலேயே பெரிய இராணுவம் எங்கள் இராணுவம் தான், பெரிய கப்பல் படை எங்கள் கப்பல் படை தான், சப்மரீன் இருக்குது, பெரிய பெரிய கப்பல் இருக்குதுங்கிற வச்சுட்டு என்ன பண்ணுற? அதில் சலூனாக நடத்திட்டு இருக்கிற சேவிங் வேற ஒன்று பண்ணி விடுறதுக்கு. நீ முதல்ல மக்களுக்கு காப்பாற்றுங்க. மக்கள் பூரா பார்ப்போம். அந்த போட் ஓட்டிட்டு மீன் பிடிக்க போகிறவனால எனக்கு கோடீஸ்வரனா, அவன் நாட்டோட BMW காராக வச்சுருக்கேன். அந்த குண்டு பையன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தினக்கு எப்படி தினக்கு நடக்கிற அவன் என்ன பெரிய பணக்காரன்.
ஒரு பெரிய பணக்காரன், அரசாங்கத்தில் நிறைய பண்ணிட்டு கடமாயிட்டு இருக்கிறேன். அந்த பையன் வந்து இந்த கோழி குஞ்சு ஆடு மாடு மிருகங்க இதையெல்லாம் பாதுகாக்கிறானா. அவனுக்கு ஒரு 1000 ஏக்கரான். இந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு பல கோடி ரூபா டொனேஷனு அரசாங்கம் பண்ணுது. அவன் புதுசு புதுசாக ஏதோ இருக்குது, பால் ஊட்டி இருக்குது, அது அந்த மிருகம் இருக்குது, இந்த மிருகம் இருக்குது, குட்டி மிருகம் இருக்குது. அம்பானி அது கிரகத்தெல்லாம் யாருக்கு தெரியுது? என்னவோ பார்க்குற உட்காந்து கொஞ்ச நேரம் செய்தி பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலையை காட்டுது. நீ செய்ய வேண்டாங்களே. இப்போ இந்த நாய்க வந்து மக்களை பூரா கடிச்சு போடுது. ஏகப்பட்டவங்களா இன்னைக்கு நாய் கடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 2 பேர் பஞ்சாயத்துக்கு வர, நாயை கொல்லக்கூடாது, நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, நாய்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு 1000கணக்கான இடம் எடுத்து அதுகளுக்கு உணவு பண்ணி போடணும். போடு, உன்னை யார் வேண்டாம், நாங்கள் நாய்களை பூரா பிடிச்சி கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுக்கோ. அதை விட்டு போட்டு நாயை கொல்லக்கூடாதுன்னா ஏன்னா அது பூரா கடிக்கிற குழந்தைகள்லாம் பாவம் கடி வாங்கி சாகுது. சில குழந்தைங்க பைத்தியம் பிடிக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் ஒரு பெரிய நாயை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு கிழவரும் கிழவியுமே கடிக்க விட்றான். அந்த கிழவர் அம்மத்தோட ஓடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கம்னாலும் சரி, மத்திய அரசாங்கம்னாலும் சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதை ஊசி, கஞ்சா, போதை மருந்து, மாத்திரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ இருக்குது, 1500 கிலோ, 2000 கிலோ கப்பலில் வருது. கப்பலில் பிடிச்சிருக்கோம். ஒரிசாவிலேருந்து வந்து பீகார், இப்படி எல்லா பக்கம் இருந்து வருதுங்கிறேன், வெளிநாட்டிலேருந்து வருதுங்கிறேன். நீ இத்தனையும் நீ பிடிக்கிறையில்ல, அது வராமல் இருக்குதா மறுபடியும்? அல்லது அது வர்ற வழி உனக்கு தெரியாமல் இருக்குதா? ஏன் இதெல்லாம் ஒழிங்க. மதுவை கடையை திறந்துட்டு போட்டு மது குடிக்காதுன்னு எவன் குடிக்காமல் இருப்பான்? அவன் சம்பளம் வாங்குறவன் 1000 ரூபா சம்பளம் வாங்குறான், பொழுதுக்கு கட்டடத்து வேலை செய்கிறேன், ஆசாரி வேலை செய்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்? பொழுதோடு போய் 2 கோட்டை அடிச்சுட்டு சம்சாரத்துக்கு கொஞ்சம் வாங்கிட்டு குழந்தைகளுக்கு திங்கிறதுக்கு வாங்கிட்டு போனால் வேலை முடிஞ்சு வச்சாங்க. இதான் நடக்குது. மக்கள் எப்படி வாழ்கிறது? மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுக்குதா அரசாங்கம்? இல்லை. நம்ம இதை சொன்னோம்னா கோவிச்சுக்கிறேன், என்னை இப்படி மோசமாக பேசுகிறானு. ஏன் இப்படி ஒவ்வொன்றும் மின்சாரத்துறை, தமிழ்நாட்டில் எந்த துறை எடுத்தாலுமே இன்னைக்கு சிக்கலில் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு போட்டி போட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க மோடிகிட்ட பார்க்கறதுக்கு. பழனிசாமின்னு கேட்குறாரு, செங்கோட்டையன்னு கேட்குறாரு, இப்போ இங்கே வாராரெல்லாம் ஓபிஎஸ்ன்னு கேட்குறாரு, இபிஎஸ்ன்னு கேட்குறாரு. என்னென்னா போய் பண்ண போகிறீங்க அவனை பிடிச்சிட்டு? இங்கே என்ன தங்குனாலும் சொல்கிறபடி கேட்டால் தான் வேலை நடக்கு. ஆக ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது வேற. நீ மக்களுக்கு ஏதாவது செய்ய. இன்னைக்கு இங்கே இருக்கிற மக்கள் வறுமையை போக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யணும். இந்த வன்புணர்வுகள், இந்த குழந்தைகளை எல்லாம் பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் பண்ணுறான், ரோட்டில் பண்ணுற, கிழவனும் பண்ணுற, குமரனும் பண்ணுற. இது என்ன செய்யறது? நீ அவனெல்லாம் அப்பப்போ சுட்டு போடு, சட்டம் கொண்டு வா. சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ தான் சரியா. இன்னைக்கு கச்சத்தீவுக்காக சட்டம் கொண்டு வந்திருக்கா, திருப்பி வாங்கணும்னு. அது கொடுக்காம இருந்தால் ஒரு தொல்லையும் இல்லை. கொடுக்கறது நீ தான், கேட்கறது நீ தான். ஆக இப்படிப்பட்ட நிலைகள் இந்தியாவில் வந்து நிறைய மாற்றப்படணும். எல்லாருமே அவன் இவனை பேசுகிற, இவன் அவனை பேசுகிற. 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்துங்கிற நீவே, அவன் என்ன சொல்கிற இன்னைக்கு எப்படி இருக்குதுங்கிற நீவே. ஆக இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுகின்றார்களே தவிர இந்த குறையை நீக்கி மனிதர்கள் வாழ்வதற்கு எந்த ஏற்பாடு செய்யறதில்லை. ஆக நான் வேண்டதெல்லாமே, நீங்கள் என்னவோ பண்ணி தொலைங்க, மனிதர்களுக்கு ஏதாவது கொடுங்க. கப்பல் கடத்திட்டு போகிறவனை, மீன் பிடிக்கிறவனை இதெல்லாம் காப்பாற்றுங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளை எல்லாம் வெறிநாய்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுங்க. மனுஷனும் நாயாயிட்டு இருக்கிற, நாய் அதை விட மோசமாயிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலை மாற்றப்பட்டால்தான் தமிழகம் என்று சொல்ல முடியும். தமிழ்நாடுன்னு சொல்கிறது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம்.